கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உபவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஏசாயா 58:6-7 ஆண்டவர் அங்கே சொல்ல விரும்புகிறார். நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது உன் விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உபவாச நாளை நியமிக்கிறதுக்கு முன்பாக நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி செய்யும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார், இந்த மேன்மையை நமக்கு தருகிறார். நாம் சில நேரங்களிலே நம்மளுடைய காரியங்கள் சுயநலமாய் உபவாசம் இருக்கிறோம். அதை பற்றி தேவன் சொல்லவில்லை. நம்மளுடைய காரியங்களுக்காக உபவாசம் இருக்கணும், கர்த்தர் விரும்புகிறபடியும் உபவாசம் இருக்கணும். அந்த உபவாசத்திற்கு தான் இந்த பதிலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்பொழுது நம்முடைய விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்குமா. சீக்கிரமாக நடக்கும், நேராகாது. வியாதியா உடனே சுகமாயிரும். கர்த்தருடைய மகிமை நம்மளை காத்து கொண்டே இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்ந்து வசனத்தை கேட்டபடி நாம் நடக்கும் பொழுது தேவன் நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் சுக வாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்க வைக்க போகிறார். நீங்கள் சுகமாக இருக்க போகிறீர்கள். ஜெபிப்போமா. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம்ப்பா. உபவாசம் நாங்கள் ஏதோ உபவாசம் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்காதபடி ஆண்டவர் விரும்புகிறபடி நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உபவாசத்தை குறித்து ஆண்டவர் என்னென்ன எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த உபவாசத்தை நாங்கள் செய்ய தேவன் உதவி செய்யுங்க. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.